அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவுல நம்ம விருச்சிக லக்னம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா, தனுசுல இருந்து மீனம் வரைக்கும் வரிசையா பார்த்துடலாம். நம்ம தனுசு லக்னம் அப்படின்னாலே ஒரு 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 ஸ்பெஷல் நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டிசிப்ளினான ஒரு லக்னம் அது தனுசு லக்னம். ரொம்ப டிசிப்ளினான லக்னம். எப்பயுமே நேர்மையாக நியாயமாக அனைவரையும் அனுசரித்து அனைவருக்கும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வெளிப்படையாக எடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பேசினால் அந்த வார்த்தையை ஒரு நாளும் மாற்றி பேசாத தன்மையானது தனுசுக்கு எப்பயுமே இருக்கும். மாத்தி பேச மாட்டாங்கன்னா ஒரேடியா கிடையாது. அவங்க சொல்றப்பவே உஷாரா தான் சொல்லுவாங்க, முன்ன பின்ன யோசிச்சுதான் சொல்லுவாங்க. ஆனா சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்டாண்டுல நிப்பாங்க. யாருன்னா இருங்க, என் ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்றத தைரியமா சொல்லக்கூடிய அமைப்பானது அந்த தனுசுக்கு எப்பயுமே உண்டு. இன்றளவும் ஒழுக்க நெறி கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்குன்னா, காலபுருஷனுக்கு 9வது ராசியில வரக்கூடிய அந்த தனுசுக்கு உண்டான தாத்பரியத்துல இருக்கக்கூடிய மானுடமானது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புல தான் இன்னமும் அந்த டிசிப்ளின் ஆனது வாழ்ந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். எப்பயுமே டிசிப்ளின். நீங்க எதனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னீங்கன்னா அதை எப்பயுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு குணமானது இந்த தனுசுக்கு உண்டான அடிப்படை குணமாக இருக்கும். உடனே நீங்க யோசிக்க கூடாது, தனுசுல ஒழுக்கம் கெட்டவங்க எல்லாம் இல்லையான்ட்டு. நான் அதெல்லாம் பேசல, அடிப்படை குணமா நம்ம பேசுறோம். அப்போ அவர்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும்னா, ரொம்ப இன்டெலெக்சுவலா யாருன்னா பேசுறாங்கன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அந்த வகையில தனுசு லக்னம் எப்பயுமே ஒரு சிறந்த லக்னமாக இருக்கும். குருவுடைய லக்னம். மகர லக்னம் பெண் லக்னமாக இருக்கும். சனியுடைய ஆதிபத்தியம் உள்ள லக்னமாக இருக்கும். பொருளாதாரமானது இவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கும். நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம், மகரம் பினான்சியலா ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம், ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. மேக்சிமம் பினான்ஸை கொஞ்சம் அழகா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆளா இருப்பாங்க. ப்ரொஃபஷனலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. காசு ஆதாயம் இருக்கக்கூடிய இடத்துல ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. ஆதாயம் இல்லாத இடத்துல இருந்து டக்குன்னு கண்டு வரவும் பார்ப்பாங்க. அவங்க எந்த வகையிலுமே அனாவசியமான வாக்குறுதிகளை ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. பிரச்சனைகளை ஈஸியா மாட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவர்களுக்கு உண்டான தேவையை அவர்களுக்கு உண்டான தேவையை அவங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய சாதுரியமானது இந்த மகரத்திற்கு இயற்கையாகவே உண்டு. எளிமையில் மற்றவர்களை நம்ப மாட்டார்கள். ஆனால் நம்பினால் எந்த எக்ஸ்டெண்டுக்கும் கொண்டு போவாங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லக்னம் மகர லக்னம். அவங்களுக்கு எப்பவுமே அக்கௌண்ட்ல காசு இருக்கணும். அது அது உங்க காசு இல்லை, பரவாயில்லைங்க, யார் காசு இருந்துச்சுன்னா சந்தோஷம், ஐ வில் பி ஹாப்பி. அந்த மேக்சிமம் நீங்க பார்க்கலாம், அந்த கேஷியராவோ இல்ல அந்த மாதிரி ஒரு பொறுப்பான இடத்துல உட்கார வச்சீங்கன்னா அழகா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த வேலையை. ப்ரொஃபஷனல் கான்சியஸ்னஸ் எப்பயுமே இருக்கும். வேலை 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 வேலைன்னு போகக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு சிறப்பான லக்னமாக மகர லக்னம் பார்க்கலாம். அடுத்ததாக கும்ப லக்னம். சனியுடைய ஆதிக்கம் தான் அங்க கும்பன்றப்போ பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் மாறுபட்ட லக்னமாக இருக்கும். இந்த மகரம் பணத்தை சேமிக்கக்கூடிய லக்னமாக இருக்கும். அது கொஞ்சம் செலவு பண்ணும், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும், வெளியில திரியிற லக்னமாகவும் ஒரு சில நேரங்கள்ல அந்த கும்ப லக்னமானது மாறும். ஒர்க்கஹாலிக் லக்னம்னு நமக்கு கும்ப லக்னத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது கம்ப்ளீட்டா ஒர்க்கஹாலிக் லக்னம் அது கும்ப லக்னம். எப்பயுமே எதனா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எப்ப செய்வாங்கன்னு கேட்டா அவங்க நினைக்கிறப்ப மட்டுமே செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அவங்க வேலையில அவங்க எப்பயுமே கான்சியஸா அந்த வேலையை பக்கமா முடிக்கக்கூடிய லக்னமாக இந்த கும்ப லக்னத்தை நீங்க பார்க்கலாம். ரொம்ப சிறந்த ஆய்வாளர்களாக இந்த மகர கும்ப லக்னங்கள் வரக்கூடிய அமைப்பானது நிறைய நேரங்கள்ல நான் பார்க்கிறேன். ரொம்ப நல்ல அழகா ரிசர்ச் பண்றாங்க. ஒரு இடமா உட்காந்து ரிசர்ச் பண்ற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க மகர கும்ப லக்னத்துல. அப்ப கும்ப லக்னம்னாலே அவங்களுடைய சிறப்பான குணம் என்னன்னா ஒர்க்கஹாலிக் லக்னம்னு நீங்க பார்க்கலாம். ஒரு சிறந்த ஆய்வாளர்களாக இந்த கும்ப லக்னக்காரர்களை பார்க்கலாம். அடுத்ததா பார்க்க போற லக்னம் மீன லக்னம். குருவுடைய லக்னம் தான்.
தனுசுடைய தனுசுக்கும் குருவுடைய லக்னம் தான், மீனமும் குருவுடைய லக்னம் தான். ஆனா மீனத்துக்கு உண்டான ஸ்பெஷல் குணம் என்னன்னா, கற்பனை வளமானது அழகான கற்பனை வளம் உள்ள ஒரு லக்னம். இந்த மீன லக்னத்துல இல்ல மீனம் சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மிகச்சிறந்த கற்பனையாளர்களாக, கற்பனை வளம் உள்ளவர்களாக, ஆர்டிஸ்ட் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, கவி எழுதக்கூடியவர்களாகவோ இல்ல ஓவியம் வரையக்கூடியவர்களாகவோ ஒரு ஒரு சிறப்பான அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கா கொண்டு போகக்கூடிய தன்மையானது அவங்க கிட்ட அழகாவே நீங்க கவனிக்கலாம். இது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நேச்சர் மீனத்துக்கிட்ட. நீங்க நிறைய பேர் வந்து மீன லக்னத்துல இருக்கக்கூடியவங்க எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள், மேனேஜ்மெண்ட் பர்சனாலிட்டிஸா வந்து மீன லக்னம் எப்பயுமே இருக்கும். அவர்களுக்கு தேவை ஒரு ஏதேனும் ஒரு வகையான நம்பிக்கையானது தேவை. அந்த நம்பிக்கையை இழுத்து பிடித்து கொண்டு அதன் வழியாகவே பயணித்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான லக்னமாக மீன லக்னம் இருக்கும். எல்லாத்தையுமே அனுபவிப்பாங்க. வாழ பிறந்தவர்களாக இந்த மீன லக்னக்காரர்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த 3 வீடியோ பதிவா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, இதுல என்னதாங்க நம்ம கன்க்ளூட் பண்ணறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 லக்னமுமே ஏதேனும் ஒரு வகையில் சிறப்பான ஒரு குணநலங்களை கொண்டதுதான் அப்படின்றதுதான் நம்ம கொடுக்க போற கன்க்ளூஷன். ஏன்னா நீங்க இது சிறப்பா அது சிறப்பான்னு நீங்க வந்து அந்த டிவைட் அண்ட் ரூல் வந்து நம்ம இங்க வேண்டாம் நமக்கு. ஏன்னா ஒவ்வொரு லக்னமுமே ஒவ்வொரு வகையில் மேன்மையான குணநலங்களை கொண்டது அப்படின்றது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு தெரியணும். அதற்குண்டான பதிவு தான். இந்த தலைப்பை வந்து இனிஷியேட் பண்ண நண்பருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.